வாசிசாமி. A என்பது 8 ஐ விட குறைவான ஏனெண்களின் கணம். A என்பது 8 ஐ விட குறைவான ஏனெண்களின் கணம். A equal to ஏனெண்கள்லாம் எதுல சாமி தொடங்கும்? 1 நம்பர் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 ஐ விட குறைவானதானே? 8 மற்றும் அப்படி கொடுத்தாங்க. எதை சேர்த்துக்கணும் நீங்க? 8 சேர்க்கணும். அடுத்ததுமா B என்பது 8 ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். B என்பது 8 ஐ விட குறைவானதான் அண்ணா எண்கள். பகா எண்கள் இதுக்குள்ள தான் இருக்கும். 8 ஐ விட குறைவான ஏழு எண்களுக்குள்ள தான பகா எண்கள் இருக்கும். இதெல்லாம் பகா எண்கள் சொல்லுங்க. 2 3 5 7. அடுத்து மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில். ஓகே. C என்பது இரட்டைப்படை பகா எண்கள். பகா எண்களின் கணம் இது. இரட்டைப்படை பகா எண் எது இதுல இருக்குதுல? 2 ஜோடி இருக்கிற ஒரே நம்பர். இப்ப இதை எழுதிட்டீங்கன்னா இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரி சாமி, இந்த இடத்துல எத்தனை மார்க்? 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஏனெனில் என்ன சாமி கேட்டிருக்காங்க சொல்லுங்க. A cross B minus C equal to A cross B minus A cross C என்பதை சரிபார்க்கவும். A cross B minus C equal to A cross B minus A cross C என்பதை சரிபார்க்க first left side இருக்கு. யாரை எடுக்கிறோம்? bracket B minus C equal to bracket எடுத்து எழுதணும். நான் bracket இல்லாம எழுதணும். ரைட்டா? ஐயோ. B இலிருந்து C ஐ நீக்குக. B என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளிலிருந்து C என்ற கணத்தில் உள்ள உறுப்பை நீக்குக. அப்ப யார ஃபர்ஸ்ட் வேர்ல வைக்கணும்? B ல. யார கம்பேர் பண்ணனும்? C ஐ. 2 இருக்கு. இங்க 2 இருக்கா? Yes miss. இத மட்டும் விட்டுருங்க. மீதி என்ன இருக்கும்? 3 இப்போ லெஃப்ட் சைடு bracket, லெஃப்ட் சைடு ஃபுல்லா. லெஃப்ட் சைடு ஃபுல்லா A plus C minus C equal to cross ஆ cross. A கூட B minus C ய ஜோடி சேர்க்கணும். அப்போ 1 கூட இந்த 3த்தையும் ஜோடி சேர்க்கணும். 2 கூட ஜோடி சேர்க்கணும். 3 கூட ஜோடி சேர்க்கணும். அதை நம்ம சேர்த்தலாமா? சொல்லுங்க. 1, 3 1, 5 1, 7 1, 3 1, கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா வர்ணனை முறையிலயோ அல்லது கணக்கட்டமைப்பு முறையிலயோ கொடுத்துட்டாங்கன்னா பட்டியல் முறையில் எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் இதுக்கு 1 மார்க் 2. இது சேர்த்து எழுதுனா 3 4 5. இது எப்படி ஆன்சர்னா முதல் சமன்பாடுலாம் எழுதுவே அதான் சேர்த்து எழுதும்போது வரும். அதனால அதை கணக்கு பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ ரைட் சைடு பிராக்கெட். ரைட் சைடு பிராக்கெட் என்னது? A plus B equal to A வையும் B ஐயும் ஜோடி செய்யணும். அப்போ A உள்ள எத்தனை உறுப்புகள் இருக்கு? 7. B ல எத்தனை உறுப்பு இருக்கு? 4. 7 உறுப்புகளும் 4 உறுப்புகளும் தனித்தனியா என்ன பண்ணோம்? ஜோடி செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். 1 5
நீங்க என்ன பண்ணணும் எழுதணும். எழுதாம அப்படியே நான் என்ன டிட்டோ போட்டுறாதீங்க. சரியா? எஸ் மிஸ். ஃபுல்லா எழுதுனீங்கன்னா ஒரு மார்க். அடுத்து யார் சாமி? A கிராஸ் C. A என்ற கணத்தில் உள்ள உறுப்பு கூட யார் ஜோடி சேர போறாங்க? C. C ல எத்தனை உறுப்பு தான் இருக்குது? 1, 2, 1, 2, 2, 2, க்ளோஸ் பிராக்கெட். இப்போ ரைட் சைடு ஃபுல்லா. ரைட் சைடு ஃபுல்லா சொல்லுங்க சாமி. A plus B minus A plus C equal to ஒன்னாவது சமன்பாட்டுல என்ன எடுத்து எழுதுனீங்களோ அதே எடுத்து என்ன பண்ணாத அப்படியே எழுதணும். 1, 3 1, 1,